Hi students, welcome to civics class. In this video, we are going to see 8th standard civics unit 1, how the state government works, part 1. Already we have seen weather and climate in the previous videos. Now let's see the state executive detailing. There are two sets of government in our country, the central government and the other one is state government. There are 28 state governments in our country. Every state has a government to run its own administration. The states have their own executive, legislature and judiciary. The state executive consists of the governor and the council of ministers headed by the chief minister. The governor is an integral part of the state legislature. அதாவது நமது நாட்டில் மத்திய அரசு மாநில அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ற இரண்டு வகையான அரசாங்கங்கள் நடைமுறையில் இருக்குது. இந்தியாவில் 28 மாநில அரசாங்கங்கள் செயல்படுது. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனது நிர்வாகத்தை கவனித்துக்கொள்ள தனக்கு என்ன பண்ணுது, ஒரு அரசை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகம், சட்டமன்றம் மற்றும் நீதித்துறையை கொண்டுள்ளது. அதாவது நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்பொழுது எக்ஸிக்யூட்டிவ், சட்டமன்றம் அப்படின்போது லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷரி அப்படின்னு சொல்லும்போது நீதித்துறை, அதை மூணையும் கொண்டுள்ளது. மாநில நிர்வாகம் அதாவது ஸ்டேட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் என்ன ஆகுனா மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படுகிறது. மாநில ஆளுநர் அப்படின்னா கவர்னர், முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டரால் அந்த அமைச்சரவையால் அது என்ன பண்ணுதோ மேற்கொள்ளப்படும். மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறாரு. Now we are going to see the state executive detailing. First one we are going to see about the governor. The constitution provides for the post of the governor as the head of the state in India. He is appointed by the President of India. He is the constitutional head of a state. The governor is appointed for a term of 5 years, but before the expiry of his full term, the President can dismiss him from office. The governor may also resign on his own interest. His term of office may be extended and he may be transferred to another state. However, the state government cannot remove the governor from his post. To be the governor, a person must be a citizen of India and should have completed 35 years of age. And he cannot be a member of the parliament or the state legislature. He should not hold any office of profit. அதாவது மாநில நிர்வாகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னாவே மாநில நிர்வாகம், புரியுதா? அதில் கவர்னர் அப்படின்னா ஆளுநர் பற்றி பார்க்க போகிறோம். மாநில அரசின் தலைவராக, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தலைவராக கவர்னர் தான் இருப்பார். அது இந்திய அரசியலமைப்பு சட்டமாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய குடியரசுத் தலைவரால் ஆளுநர் கவர்னர் நியமிக்கப்படுகிறார். சரியா? குடியரசுத் தலைவர்னா யார்? பிரசிடென்ட். ஓகேவா? இவர் மாநில நிர்வாகத்தோட தலைவராக இருக்கிறாரு. அதில் அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். எனினும் பதவிக்காலம் முடியும் முன்பாகவே அவரை பதவியிலேருந்து குடியரசுத் தலைவர் நீக்கலாம் அல்லது தானாகவே தனது பதவியை கவர்னர் என்ன பண்ணலாம், ராஜினாமா செஞ்சுக்கலாம். ஆளுநர் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் அல்லது வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஒரு ஸ்டேட்டோட கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா அவர் என்ன பண்ணணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். மேலும் அவர் என்ன பண்ணணும், பாராளுமன்றம் அதாவது பார்லிமெண்ட்டு அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. இது தவிர ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியும் அவர் வகிக்க கூடாது. Now we are going to see the powers and functions of the governor. The governor is the nominal executive in a state. All the executive powers of the state are vested upon him and decisions are taken in his name. He appoints the chief minister and council of ministers. அதாவது ஆளுநர் ஒரு மாநிலத்தோட பெயரளவு நிர்வாகி தான் ஆகிறாரு. மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் அந்த கவர்னர்கிட்ட தான் இருக்குது. அந்த மாநில அரசாங்கத்தோட அனைத்து நிர்வாக செயல்களும் கவர்னரோட பெயரால் தான் மேற்கொள்ளப்படும். அதாவது கவர்னர் சீஃப் மினிஸ்டரையும் அவரது ஆலோசனையோட பேர்லையும் ஏனைய மினிஸ்டர் மீதி இருக்க மினிஸ்டரை என்ன பண்ணுவார், அவர் நியமிக்கிறாரு. Next we are going to see he makes some important
appointments of the state government such as the Advocate General, Chairman and members of the state public service commissions and others. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரலு, அப்புறம் மாநில அரசுடைய ஸ்டேட்டுடைய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறதோட மற்றும் சில இதர நியமனங்களையும் என்ன பண்ணுறாரு, மேற்கொள்கிறாரு. நெக்ஸ்ட் பவர் இஸ் the president imposes emergency in a state under article 356 on the basis of the report of the governor. கவர்னரோட அறிக்கையோடபடி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறாரு. நெக்ஸ்ட் இஸ் the governor also act as a chancellor of state universities. அதாவது மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள்ல வேந்தராக ஆளுநர் செயல்படலாம். சான்சலர் அப்படின்னா வேந்தர்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் he summons and prorogues. Prorogues means discontinue the session of the state legislature and he can dissolve the legislative assembly. அதாவது மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுறதுக்கும் அதை ஒத்தி வைக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கிற அதிகாரத்தையும் இந்த கவர்னருக்கு இருக்கிறது. The next point is money bills can be introduced in the state legislative assembly only with the approval of the governor. The governor may promulgate, that is promote, ordinance when the legislative assembly or both the houses of the legislature when there are two houses are not in session. அதாவது ஆளுநரோட ஒப்புதலுக்கு பின்னர் தான் பண மசோதானா பில் செட்டில்மெண்ட், ஓகேவா, அதை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் இரு அவைகள், அதாவது இரு அவைகளாக இருக்கும்போது அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது கூட்டத்தொடர் நடைபெறாத போது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் the governor may nominate one member from the Anglo-Indian community to the legislative assembly if there are Anglo-Indian people in a state and when they are not duly represented in the state legislature. He may also nominate 1/6 members of the legislature council from among persons who are experts in the fields of science, literature, arts, social service and cooperative movements. அதாவது சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரையோ அல்லது அவர்கள் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத போது நியமனம் செய்யும் அதிகாரத்தை கொண்டிருக்கிறாரு. மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் 1/6 அளவிற்கு 1/6% அளவுக்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் இவர் நியமிக்கிறாரு. Last point is the annual budget of the state government is laid before the legislature with the approval of the governor. The governor must give his assent to all the bills passed in the legislature including money bills. The contingency fund of the state is also placed at the disposal of the governor. அதாவது மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் என்ன பண்ணும், சமர்ப்பிக்கப்படும். பண மசோதா உள்ளிட்ட, அதாவது பில் பாஸ்ட், ஓகேவா, பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கிறாரு. மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். Now we are going to see the position of the governor. The position of the governor of a state is compared to the president of India as a nominal executive. But the governor is not always a nominal executive. He can exercise his powers in the real sense on some occasions. He acts as an agent of the central government in a state. Therefore, he is responsible for maintaining relation between the central government and the state government. The governor may advise the council of ministers when faced with difficult situations. The president declares emergency in a state on the basis of the report of the governor regarding the law and order situation in the state. The governor takes independent decisions while exercising discretionary powers. He may seek information from the council of ministers regarding various activities of the கவர்மெண்ட். அதாவது பொசிஷன் ஆஃப் த கவர்னர்னா ஆளுநருடைய நிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் பேரளவு நிர்வாக தலைவராக இருக்கிறாரு. எனினும் மாநில ஆளுநர் எப்போதும் பேரளவு தலைவராக இருப்பதில்லை. அவர் தனது அதிகாரங்களை குறிப்பிட்ட சில
நேர்வுகளில் செயல்படுத்துகிறார். அவர் மத்திய அரசு ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார். அதாவது முகவர்னா ஏஜெண்டா. எனவே இவர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு இடையே உள்ள உறவுகளை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் பொறுப்பு வாய்ந்தவராக இருக்கிறாரு. ஆளுநர் ஒரு முக்கியமான தருணங்களில் அமைச்சரவைக்கு ஆலோசனை தராரு. மாநிலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறாரு. ஆளுநர் விருப்ப உரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறாரு. அவர் அமைச்சரவையிடமிருந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை நேரடியாக கோரி பெற்றுத்தராரு. Lastly, we are going to see about the Chief Minister. The governor appoints the leader of the majority party in the state legislative assembly as the chief minister. He is the head of the state council of ministers. The chief minister has no fixed term of office. He remains in office so long as he gets support of the majority members of the legislative assembly. When he loses support in the legislature, he has to resign. The resignation of the chief minister means the resignation of the whole council of ministers in the state. The chief minister must be a member of the state legislature. If he is not a member of the state legislature at the time of his taking over charge, he must be so within a period of 6 months. சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா தமிழில் முதலமைச்சர். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மையாக கொண்டுள்ள கட்சியின் தலைவரை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிக்கிறாரு. முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் ஆகிறாரு. முதலமைச்சரோட பதவி காலம் நிலையானதான ஒன்று கிடையாது. அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான பலம் உள்ளவரை முதலமைச்சர் பதவியில் நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான பலத்தை இழக்கும்போது அவர் பதவி விலக வேண்டும். முதலமைச்சர் பதவி விலகிறது என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவை என்ன பண்ணுவாங்க, பதவி விலகுதலை குறிக்கிறது. முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும். முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது உறுப்பினராக இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ள சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேணும். Next, we are going to see the powers and functions of the Chief Minister. The Chief Minister is the real executive of the state. All major decisions of the state government are taken under his leadership. அதாவது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்னா முதலமைச்சரோட அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகியாகிறாரு. மாநில அரசாங்கத்தோட அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பல்வேறு முக்கிய முடிவுகள் அவரது தலைமையில் கீழே தான் எடுக்கப்படுது. Next point, the chief minister plays an important role in the formation of the council of ministers. On the advice of the chief minister, the governor appoints the other ministers. அதாவது மாநில முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அவரோட சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் பெயரில் தான் அமைச்சர்களை ஆளுநர் என்ன பண்ணுவார், நியமிக்கிறாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட், the chief minister supervises the activities of different ministries and advises them accordingly. He also coordinates the activities of different ministries. அதாவது பல்வேறு துறைகளை கண்காணித்து ஆலோசனை இவர் வழங்குறார் சீஃப் மினிஸ்டர். மேலும் அவர் பல்வேறு துறைகளுடைய நடவடிக்கைகளை என்ன பண்ணுறாங்க, கோஆர்டினேட் பண்ணுறாரு, ஒருங்கிணைக்கிறாரு. The next point is, the chief minister plays an important role in making policies of the state government. He has to ensure that the policies of the government do not go against public interest. His voice is final in policy decisions of the state government. அதாவது முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தோட கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அவர் மாநில அரசின் கொள்கைகள் மற்றும் மக்களின் நலனுக்கு எதிராக இல்லாததை உறுதி செய்கிறாரு. மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் அவரது முடிவேனாகும் இறுதியாக இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட், he plays an important role in making higher appointments of the state government. The governor appoints different higher officials of the state government on the advice of the chief minister and his council of மினிஸ்டர்ஸ். அதாவது மாநில அரசாங்கத்தோட உயர் பதவிகளில் அப்பாயிண்ட் செய்கிற முக்கிய அதிகாரத்தை இவர் கொண்டிருக்காரு. முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் ஆளுநர் பல்வேறு ஹையர் அத்தாரிட்டிஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாரு. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் வெரி வெல். Next video we will see the legislature
and judiciary of state. Thank you.